ஓகே. தமிழ்லேயே பேசுகிறேன். தமிழ்நாடு தான் நான். நம்ம யாராக வேணால் இருந்துக்கலாங்க. எந்த ஜாதியாக வேணால் இருந்துக்கலாம், எந்த ரிலீஜனாக வேணால் இருந்துக்கலாம், எந்த கட்சியில் வேணால் இருந்துக்கலாம், யாரோட ரசிகனாக வேணால் இருந்துக்கலாம், எந்த டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம், எந்த ஸ்கூல் வேணால் படிச்சிருக்கலாம், எந்த ஸ்டேட்டில் வேணால் இருந்துக்கலாம், எந்த கண்ட்ரியில் வேணால் இருந்துக்கலாம். நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கலாம். ஒரு பேசிக் திங் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உயிர், அந்த உயிர் கஷ்டப்படுது. அது பேர் என்ன? சஃபரர்ஸ். அவங்க சஃபர் பண்ணினா அவங்களோட வலி எவ்வளோ இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வலி அவங்களுக்கு தான் புரியும். சரிங்களா? அந்த வலியோட அவங்க செத்தும் போயிடுவாங்க. இது மாதிரி தான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் இந்த கட்சியில் தான் இருக்கேன், நான் அந்த கட்சியில் இருக்கேன், இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை, இவர் தான் பெரிய ஹீரோ, அந்த ஹீரோ தான் பெரிய ஹீரோ, இதெல்லாம் படித்தவங்க பேசுகிற மாதிரியே இல்லைங்க. சில நேரத்தில் படித்தவங்களே இந்த தப்பு தான் செய்கிறாங்க. என்னோட குறிக்கோள் எல்லாமே ஒன்று தாங்க. நீங்கள் என்ன வேணால் இருந்துக்கோங்க, ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் உதவி செய்கிறீங்கன்றது தான் விஷயம். அவங்களுக்காக ஒரு கேமை நான் காட்டுறேன். இதை பார்த்துட்டு சஃபரிங் பீப்புளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிடுங்க. எனக்கு கண் தெரியல, கேமை ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே இதை வீடியோ டிவி பார்க்குற மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். என்னால் இவ்வளோ தாங்க முடியும். ஆனால் இது நல்ல கேமு. யார் விளையாடுனது தெரியுமா? ஆனந்த் இருக்காரு. ஆனந்த் ஜெயிஸ்டர். பெருமைப்பட வேண்டிய விஷயம். சரியா? பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் ஆடுறாரு பாருங்க. இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் ஒரு காசாக்கி சஃபரர்ஸ்க்கு கொடுக்கலாம்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை, அதில் என்ன தப்பு இருக்குது? நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே. இன்னமும் என்னங்க வேணும்? அங்கே பாருங்கள், எங்கேயுமே முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோதான். இதில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். நான் சொல்கிறத கேளுங்க. இது மாதிரிலாம் நான் இந்த கட்சி பெருசு இப்போ டிவியை ஓப்பன் பண்ணாவே இதுதான் பேசுகிறாங்க. பயமாக எனக்கு டிவியே பிடிக்க மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டார் வந்தால் கை தட்டுறாங்க, உலக நாயகன் வந்தால் கை தட்டுறாங்க, இளைய தளபதி வந்தால் கை தட்டுறாங்க. ஏன் நான் வந்தால் கை தட்டக்கூடாதா? நானும் மனுஷன் தானே, ஒரு உயிர் தானே. எல்லாருக்கும் கை தட்டுங்க. எல்லோரும் ஒரு உயிர் தானே. ஒத்துக்கிறேன் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு. ஆனால் என்ன தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் என்னோட கோல், என்னோட கண் எதை பார்க்குது அப்படின்னா, அந்த உயிர் கஷ்டப்படுதா, அதனால் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? எவ்வளோ டாக்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்க, கஷ்டப்பட்டு தானே வளர்க்குறீங்க. கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, பெட்டுன்றீங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அப்போ நாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் அத்தனை பேரில் செய்ய முடியாது. எப்படியாவது ஏதாவது உங்களை வருத்திக்கிட்டு செய்ய வேணாம், ஆனால் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம்ல. அதுக்காக தான் இந்த கேம். நீங்களாகவே போயிட்டு உங்களோட வீட்டு பக்கத்தில் இப்போ கூட யாராவது இருப்பாங்க பாருங்கள், போய் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் எதையாவது போட்டு போயிட்டு நீங்கள் ஜாலியாக போய் படுங்க. அவ்வளோதான்.